வாருங்கள், அந்நியார் அருகில் சற்று அமருங்கள். சும்மா இரு லட்சுமணா. நீ குறும்புக்காரன். ராவணன் காலத்திலேயே ஊட்டியில் தேயிலை இருந்ததா? ஆமாம் ஐயா, ஆமாம். இது இலங்கையில் இருந்து ராவணனால் கொண்டு வரப்பட்டதாக இருக்கலாம். தேயிலையின் தாயகம் இலங்கைதான். இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதா? டாவின்சி கோட் திரைப்படத்தில் லீ டீபிங் என்ற பாத்திர பெயரிலும் அந்த பாத்திரத்தின் டீச்சர் என்ற புனைப்பெயரிலும் நாத்திகமும் பகுத்தறிவும் பேசிக்கொண்டு கைத்தடியை ஊன்றி நடக்கும் கதாபாத்திரம் அதே நாத்திகமும் பகுத்தறிவும் பேசிக்கொண்டு கைத்தடியோடு விடுதலை பத்திரிகையின் ஆசிரியனாகவும் இருந்த வெங்காய ராமசாமியை குறிக்கும் கதாபாத்திரம்தான். இது வியப்பாக இருக்கிறதா? ஆனால் உண்மை. திராவிட அண்ணாதுரையின் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை லீ டீபிங் பேசுவது இது வெங்காய ராமசாமியை குறிக்கும் பாத்திரம்தான் என்பதற்கு கூடுதல் ஆதாரம். ராவணனால் குரங்காக சித்தரிக்கப்பட்ட அனுமான் ராமன் போரில் கொல்லப்பட்ட பிறகு ஊட்டி மலைக்கு தீ வைத்துவிட்டு சஹாராவின் மாருத்தானியாவிற்கு போர் அகதியாக ஓடிவிட்டான். ஊட்டிக்கு தீ வைக்கப்பட்ட இந்த நிகழ்வைத்தான் சீதைக்கான அக்னி பரீட்சையாக கதை கட்டினான் ராவணன். காலத்திலேயே ஊட்டியில் டீ பயிரிடப்பட்டிருந்தது என்பதற்கு ஆதாரமாக அனுமாரின் பெயரில் உள்ள மாருத்தானியாவின் கிரீன் டீ செரிமானி ஜப்பான் கிரீன் டீ செரிமானி போன்றே புகழ்பெற்றதாகும். இந்த காட்சிகளையும் பாருங்கள். சீனரும் ஜப்பானியரும் இலங்கையிலிருந்து சென்றவர்கள். சஹாராவின் மாருத்தானியர்களும் மாலிகளும் ஊட்டியிலிருந்து சென்றவர்கள். டீ சாப்பிடு. இது அயோத்தியா சூப்பர் டஸ்டி. விடுதலையில் கூட கிடைக்காது. என்னை மன்னியுங்கள் சுவாமி, இது எனக்கு வேண்டாம். வேறு என்ன வேண்டும் ஜானகி? ராமாயண காலத்திலேயே ஊட்டி மலைக்காடுகள் அழிக்கப்பட்டு அங்கு தேயிலை சாகுபடி நடந்ததால் ஊட்டியின் அனுமாரை குறிக்கும் வெங்காய ராமசாமி தான் லீ டீபிங் என்ற பாத்திர பெயரில் டாவின்சி கோட் திரைப்படத்தில் நுழைக்கப்பட்டான். இங்கு லீ என்பதற்கு காட்டை அடித்து உண்டாக்கப்பட்ட சமவெளி என்று பொருள். டீபிங் என்பது அந்த சமவெளியில் டீ பயிரிடப்பட்டதை குறிக்கிறது. இதை நிறுவும்படி இந்த படத்தில் தேவையே இல்லாமலும் தேவைக்கு மிக அதிகமாகவும் டீ பற்றிய உரையாடல்களை லீ டீபிங் நிகழ்த்துவார். டீபிங் என்பது மைக்கேல் பெய்ஜன் என்ற நாவலாசிரியரின் பெயரின் அங்கமான பைஜன் என்ற குடும்ப பெயரின் அனகிராம் தான் என்றாலும் இது டீயை குறிக்க வேண்டும் என்றே இப்படி புனையப்பட்டுள்ளது. ஆக இது இந்த சினிமாவுக்காக உண்டாக்கப்பட்ட பெயர்தான். அனுமான் 2023 நவம்பர் 27 அன்று கௌசல்யா ஜெயகோவிந்த் என்ற நேயர் டீ என்பது வெளியிலிருந்து வந்தது என்பதற்கு மாறாக நம்மிடமிருந்தே உலகெல்லாம் பரவியிருக்க வேண்டும் என்று அதற்கான காரணங்களோடு எழுதியிருந்தார். அதற்கு பதிலளித்த நான் டாவின்சி கோட் திரைப்படத்தின் லீ டீபிங் பாத்திரத்தை மேற்கோள் காட்டி அந்த பாத்திரம் நாயுடுவையும் திராவிடத்தையும் குறித்த பாத்திரம்தான் என்றும் அதை கொண்டு ராமாயண காலத்திலும் நம்மிடம் டீ இருந்தது என்றும் பதிலளித்திருந்தேன். இந்த செய்தி சுவாதி நட்சத்திரத்தோடு தொடர்பு கொள்ளும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. ஆக சுவாதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் சீதையை குறித்து தேயிலையை குறிக்கிறது என்றும் அதன் ஏனைய 3 பாதங்கள் சரஸ்வதியை குறித்து கஞ்சாச்செடியை குறிக்கிறது என்றும் நான் விளக்கிய போது தம்பி சக்கரவர்த்தி அதனால்தானோ ஜெயலலிதாவின் கட்சியின் சின்னம் சீதையை குறிக்கும்படி இரட்டை இலை என்றானதா என்றும் ஜெயலலிதாவுக்கு ஊட்டியில் எஸ்டேட் இருந்ததும் கூட அவர் சீதையின் பாத்திரம் ஏற்றிருக்கிறார் என்பதாலும் தானா என்றும் ஆச்சரியப்பட்டார். மேலும் அவர் எம்ஜிஆரின் அதிமுகவில் இணைந்த போது சரஸ்வதியாக வெள்ளைப்புடவை கட்டி இருந்தார் என்றும் பிறகு கருப்பு கண்ணாடி போட்ட திருதராஷ்டிர எம்ஜிஆரின் துணைவியாக காந்தாரி வேடத்தில் சிவப்பு புடவை கட்டியிருந்தார் என்றும் எம்ஜிஆர் இறந்த பிறகு சீதையாக பச்சை புடவை கட்டியிருந்தார் என்றும் சொன்னார். ஆக சுவாதி நட்சத்திரத்தின் அடையாளம் துளிர்விடும் செடிதான் என்பது சீதையை குறிக்கும் ஜெயலலிதாவின் இரட்டை இலை சின்னத்தின் மூலமும் உறுதியாகிறது. இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் வாயு பகவான் என்பது திருமால் வகுத்ததா அல்லது பிராமணன் வகுத்ததா என்பது தெரியவில்லை. இதன் அடையாளம் துளிர்விடும் இரட்டை இலை செடிதான். இதன் கோள் ராகு என்பதும் ராமனை குறிக்கும்படி பிராமணன் சொன்னதாக இருக்கலாம். இந்த நட்சத்திரம் வள்ளியையும் சரஸ்வதியையும் குறிப்பதால் இதன் கோள் வெள்ளி என்றோ அல்லது வியாழன் என்றோதான் இருந்திருக்க வேண்டும். சீதை ராமனின் மனைவி என்று ராமாயணத்தால் குறிக்கப்படுவதாலும் சீதையை குறிக்கும் நட்சத்திரம் சரஸ்வதியையும் குறிப்பதாலும் ராமனின் மனைவியாக சரஸ்வதியையும் கரைத்து தமிழகத்தின் மிரர் சைட்டான பாலஸ்தீனத்தில் ராமனை குறிக்கும் ஆபிரகாமின் மனைவியான சாராவை சரஸ்வதி என்றான் யூதன். அதனால்தான்